மக்களே, நாக்கில் நல்லா பரதநாட்டியம் ஆடு இந்த கறியை சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. பூவாக்கில் வந்திருக்கு. என்னான்னு குழப்பத்திலே இருக்காதீங்க. பப்பாளி காய் தான். பப்பாளி காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, பப்பாளி காயை தோலை சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இருக்கிறத போட்டு மெயினாக பெருங்காயத்தூளை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் போட்டு 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 வதக்குனீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயை போட்டு நல்லா பப்பாளி காயை மூடிடக்கூடாது. இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா பப்பாளி காய் நல்லா வெந்துருவாங்க பஞ்சு மாதிரி. இடிச்சா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்புனீங்க அப்படின்னா மங்களகரமாக மஞ்சத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா, உப்பை போட்டு மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி ஜலபுல ஜங்கான்னு கொதிச்சதுக்கப்புறம் மலைச்சார மாதிரி மல்லித்தலையும் மிளகு சீரகத்தூளையும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா கார சாரமாக இழுவையா கக்காளி மக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. பப்பாளி காய் கிரேவி ரெடி ஆயிடும். சூடான சாப்பாடோட நல்லா பிணைஞ்சு அடிச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். பெருங்காயத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது வாயு தொலைக்கு நல்லது அப்படிங்கிறாங்க.